வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டாபிக். நம்ம தமிழ்நாட்டு மக்களோட பசியை போக்கி வாழ்க்கையை ஈஸியாக்கின ஒரு மனிதரோட சாதனைகளை பத்தி பேச போறோம். அவர் வேற யாரும் இல்ல, நம்ம முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். நீங்க எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா, நாம இப்ப அனுபவிக்கிற ஒவ்வொரு திட்டமும் நமக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு? அந்த திட்டங்களை ஜஸ்ட் நாம் பயன்படுத்துறோம் அப்படிங்கறத தாண்டி அதோட பின்னாடி இருக்கிற வரலாறு, போராட்டங்கள், மாற்றங்கள், இதை பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம் இல்லையா? ஆனா உண்மையிலே இப்படி சொகுசா அனுபவிக்கிற ஒவ்வொரு திட்டமும் பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் நம்ம கைக்கு வந்திருக்கு. ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து 5 தடவை தமிழ்நாட்டோட முதல்வராக உயர்ந்தவர் கலைஞர். ஆனா மக்களே, அவர் பதவிக்காக மட்டும் உழைக்கல, மக்களோட பசிக்கு சோறு போடணும்னு மனசு வச்சு உழைச்சவர். இப்ப நம்ம ஊர் ரேஷன் கடைகள்ல பொது விநியோக திட்டம் ஒரு சூப்பர் ஸ்ட்ராங் சிஸ்டமா இருக்கு. அதுக்கு அடித்தளம் போட்ட பிதாமகன் வேற யாரு? நம்ம கலைஞர் தான். நம்ம ரேஷன் கடையை பாருங்க, இலவச அரிசி, கம்மி விலையில பருப்பு, எண்ணெய், இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? இதுக்கு மூளையும் மனசும் போட்டவர் நம்ம கலைஞர். 2006 ஒரு மெகா புரட்சி. 1 கிலோ அரிசி 1 ரூபாய். இது சும்மா வாக்குறுதி இல்லைங்க, மக்களோட தட்டுல சோறு போடுறதுக்காக உருவாக்கின திட்டம். இந்தியாவில் வேற எந்த மாநிலமும் அப்போ இப்படி ஒரு மாஸ் ஐடியாவை பண்ணவே இல்லை. லட்சக்கணக்கான குடும்பங்கள் பசி இல்லாம வாழ்ந்தாங்க. சொல்லுங்க, இது சாதனை இல்லையா? கலைஞர் இதோட நிக்கல. 2011 ஒரு பையில 10 சமையல் பொருட்கள் வெறும் 50 ரூபாய்க்கு, பருப்பு, எண்ணெய், மளிகை பொருட்கள் எல்லாமே நியாயமான விலையில. இதனால சின்ன குடும்பமும் சமையல் செலவை சமாளிக்க முடிஞ்சது. இதுக்கு பின்னாடி கலைஞரோட தொலைநோக்கு பிளான் இருக்கு மக்களே. அதோட ரேஷன் கார்டு சிஸ்டத்தை வேற லெவல் ஆக்கினாரு. ஏழை நடுத்தர மக்களுக்கு சரியான பொருட்கள் சரியான அளவுல கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பர் மேனேஜ்மெண்ட். இடைத்தரகர்களுக்கு வழியே இல்லை, நேரடியா மக்களுக்கு பலன். இதால தமிழ்நாடு பொது விநியோக திட்டம் இந்தியாவில் ஒரு முன் மாதிரி திட்டமா ஆயிடுச்சு. இதுக்கு காரணகர்த்தா நம்ம கலைஞர். மக்களே, கலைஞர் ஒரு தலைவர் மட்டுமல்ல, மக்களோட வாழ்க்கையை எளிமையாக்கின ஒரு சாதனையாளர். 1 ரூபாய்க்கு அரிசி, நியாய விலை கடைகள், எல்லோருக்கும் பலன், இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களோட மனசுல பொன் எழுத்துக்களால பதிஞ்சு நிற்குது. கலைஞரோட இந்த சாதனைகளை நாம மறக்கவே கூடாது. அப்புறம் ரேஷன் கடையில இந்த திட்டங்கள் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு மறக்காம சொல்லுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.